காரும் நிற்கும். ஸோ யார் கார்னா அந்த மேத்தியாஸோடைய அண்ணன்காரன் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருப்பான், காணாம போயிருப்பான் இல்லையா. ஸோ அவனுடைய கார் தான் இது. ஒரு மாதிரி பாலடைஞ்சு போயிருக்கும். அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, சரி ஓகே நம்ம இங்கே வந்துட்டோமே, இங்கே யார் செல்லையும் சிக்னல் கிடைக்கல, இப்போ வீட்டுக்கு போகணுன்னா நம்ம எப்படி டாக்ஸியை வந்து கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதும் உடனே இந்த மேத்தியாஸ் என்ன சொல்கிறேன்னா, அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, என்கிட்ட ஒரு சேட்டிலைட் ஃபோன் இருக்குது, இது மூலமாக நம்ம கான்டாக்ட் பண்ணி திரும்பி வந்து டாக்ஸி வர சொல்லிக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம காட்டு வழியாக ட்ராவல் பண்ணி ஆகணும், ஏன்னா மாயன் கோவில் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உருவாக்குன மேப்பை வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. போகிறாங்க போயிட்டே இருக்கிறாங்க. இங்கே நம்ம பசங்களை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு வந்ததுமே இங்கேருந்து எங்கே போகிறதுனே தெரியல, ஒரு ஓடை மாதிரி இருக்குது. சரி ஓகே மேப்பை நல்லா பாருங்க, எந்த வழியாக போகணும் எப்படி போகணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் தூரத்தில் ஒரு 2 சின்ன குழந்தைங்க இருக்கிறத இவங்க நோட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களே பார்த்துட்டு இருக்க, ஓ இந்த இடத்துல நேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்களா, பழங்குடியினர் யாரோ இருக்காங்க போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, பாப்பா